கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. அவர் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா ஓட்டு பிரியும். அவர் திமுக ஓட்டையோ இல்லை மற்ற ஓட்டையோ எடுக்க போகிறது கிடையாது. இந்த கூட்டணிக்கு பிரியும். ஆமாம், அதுவும் பாஜகவுடைய ஓட்டு அப்படின்னு சொன்னால் அண்ணாமலையால் வந்த ஓட்டு அப்படியே அண்ணாமலைக்கு போயிடும். அதானே நடக்க போகுது. இந்த ஒரு சொத்து குவிச்சிட்டாரு, ஒரு 4 ஏக்கர் வாங்கியிருக்காரு, இவ்வளோ லட்சங்கள் கோடிகள், அதுக்கும் ஒரு பதில் தெரிவித்தார். அது ஏன் இப்போ எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அவங்கள பார்த்து கேட்காம இவரே டார்கெட் பண்ணுறாங்க? இன்னைக்கு தேர்தல் வரப்போது, குறைந்த காலம்தான் இருக்கின்றது, 1 வருஷம் கூட இல்லை. அப்படி இருக்கச்ச நீங்கள் ஆளுங்கட்சி அவங்கள தாக்காம கூட்டணி கட்சியில் இருக்கவங்களே தாக்கிட்டுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எதுக்காக நீங்கள் வேலை பார்க்குறீங்க? உங்கள் அரசியல் நோக்கம் என்ன? இதை அதிமுக பாஜகவில் இருக்கவங்க புரிஞ்சுக்கணும். நாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, ஏப்பா எந்த பக்கம் போய் விளையாடணும், நீ என்னன்னா இந்த பக்கம் விளையாடி நிற்கிற, இதெல்லாம் எதுக்கு? அப்படியே இவர் அவனுக்கு பிடிக்கல. அதிமுக தான் இதுக்குள்ள போறாங்க. அதிமுக ஆதரவாளர்கள்னு சில பேர், பாஜக ஆதரவாளர்கள்னு சில பேர். அது சந்தேகம். என்ன பேர் வந்துடும் அவருக்கு? இப்போ ஜெயிச்சா அவரால் ஜெயிச்சா அப்படின்னு வந்துருமா? நாங்கள் ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல, அவரால் ஜெயிச்சோன்னு வரக்கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்குன்னு எனக்கு டவுட்டாக இருக்குதுமா. எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக பேசல, அதுதான் பாயிண்ட். பண்ணணுங்க, அதுதானங்க எதிர்கட்சி. நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜய் பரந்தூருக்கு ஆதரவாக குரல் குத்து நிற்கிறாரு. அதிமுக என்ன பண்ணாங்க எனக்கு சொல்லுங்க. இது வேணுங்கிறாங்களா வேணான்றாங்களா? இப்போ ரீசன் நடந்த தூய்மை பணியாளர்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னே தெரியலையே, என்ன அறிக்கை என்ன போராட்டம் அப்படிங்கிறதே தெரியலையே அதிமுக. இதுதான் நான் சொன்னேன், இவங்க ஜெயிக்கிறதுக்கு ஆடுறாங்களா இல்லை ரைட்டு ஏதோ நம்மளும் ஆடிட்டு போவோம்னு நினைக்கிறாங்களான்னு தெரியும். அதான் அவரே அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்காரு. ஜெயிக்காட்டி பரவாயில்ல, கட்சி என் தலைமையில் இருக்கணும், நான் பார்த்துக்கணும். கட்சியை மட்டும் வச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? 26 அதிமுக ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதிமுகவில் இவரால் காப்பாற்ற முடியாதுங்க. இப்போ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் தீவிர அரசியலில் வந்திருக்கார். அவருக்கு தற்கால அரசியலை எடுத்து செல்லும் பொறுப்பா ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் சரவணன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நிரஞ்சன் சார், அண்ணாமலை அவர்கள் பாஜக கட்சியிலிருந்து வெளியேறுகிறார், வேற ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார், தனி கட்சி, தனி இயக்கம், இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. நேற்று ஒருத்தர் ரிப்போர்ட்டரை டைரெக்டாக கேட்கும் போது அவரே சொல்லிட்டார், பாஜக தொண்டனா நான் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சா சில பதிலெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். இந்த கேள்வி ஒரு மாதமாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு. கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கான பதிலும் நேற்று கொடுத்துருக்காரு. ஏன் இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு? கேள்வியா வதந்தியா? இது கேள்வி வதந்தி அப்படின்னு சொல்றதை விட ஒரு சிலருடைய ஆசை, எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் பாஜகலேருந்து தனியாக போயிட்டார் அப்படின்னு சொன்னால் இந்த கூட்டணி இன்னும் வீக் ஆயிரும் அப்படின்னு சில பேருக்கு எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த கூட்டணியை இல்லை பாஜகவை சிதைக்க வேண்டும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு ஆசை இருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடாக தான் நான் இதை பார்க்குறேனே தவிர, இல்லை அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா என்ன நடக்கும்னு நினச்சிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. எனக்கு சொல்லுங்கள், ஓட்டு பிரியும் அதானே? அப்போ அது யாருக்கு சாதகமாக இருக்கும்? அவ்வளோதான், காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி நடந்தால் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சாதகமாகும் அப்படின்னா அப்போ அந்த கேள்வி கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உள்ள கிடக்கை இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யும். அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறார், இல்லை அதையும் உட்காந்து இப்போ வழக்கமாக என்ன பண்ணுவாங்க, சினிமாவில் யாராவது ஒரு ஹீரோ புதுசாக பஞ்சு டைலாக் பேசிட்டு வந்துட்டாருன்னா மைக்கை கொண்டு போய் நீட்டி நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா அப்படின்வாங்க. இதுதான் நம்ம டெம்ப்ளேட்டு. இப்போ விஜய் வந்துட்டாரு, அதனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு 26க்கு அப்புறம் வரைக்கும் 26 வரைக்கும் யாரும் இப்போ புதுசாக வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றா யோசிக்கலாம். அதனால் இவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறீங்க ஆளாளுக்கு அப்படி ஒவ்வொரு கருத்து சொல்லியிருந்தாங்க. இதோ இப்போ ஆரம்பிக்கிறார், அப்போ ஆரம்பிக்கிறார் அப்படின்னு. அதை இப்போ வெளிப்படையாக கேட்டாங்க. அவருக்கு அது பதில் சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? இதெல்லாம் தேவையில்லாத வேலை அது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இதெல்லாம் யாருக்கு பயன் நினைக்கிறீங்க? யாராவது செட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி விஷயம்லாம்? அதுதான் நான் முதலே சொன்னேன்ல, அவர் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா ஓட்டு பிரியும். அவர் திமுக ஓட்டையோ இல்லை மற்ற ஓட்டையோ எடுக்க போகிறது கிடையாது. கூட்டணிக்கு பிரியும். ஆமாம், அதுவும் பாஜகவுடைய ஓட்டு அப்படின்னு சொன்னால் அண்ணாமலையால் வந்த ஓட்டு அப்படியே அண்ணாமலைக்கு போயிடும். அதானே நடக்க போகுது. அப்போது அவங்களுக்கு பிரயோஜனம் இவங்களுக்கு லாஸ் அப்படின்னும் போது அது நோக்கமாக இருக்கா அப்படின்னு நாமளும் அவங்க நோக்கத்தை கேள்வி கேட்போம்ல. நீங்கள் கேட்குற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கலாம். இது சுதந்திர நாடு. ஓகே, இப்போ அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாத்துக்கும் அந்த ஒரு எண்ணம் இருக்கா?
இவர் ஆரம்பிச்சிட்டாரா நாங்கள் இருப்போம், இங்கிருந்து வெளியே வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம்? அது எல்லாருக்குமே இருக்குங்க. ஒன்றும் வேணாம், ஒரு சினிமா நடிகர் ரசிகர் மன்றம்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, அடுத்த முதல்வர் இப்படின்னு தான், இப்படி தான் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் தனி கட்சி அப்படின்னா அது எல்லா நேரங்களிலும் அது சரிப்பட்டு வராது. நிரஞ்சன், ஒவ்வொரு தலைவருக்கு பின்னாடி இருக்க ஆதரவாளர்கள் போது நீங்கள் தனியாக வரணும், நீங்கள் தான் சிஎம் ஆகணும் அப்படின்வாங்க. இப்போ காங்கிரஸில் எத்தனை கோஷ்டிகள் இருக்குது, ஒவ்வொரு கோஷ்டிக்கும் பின்னாடி ஒரு 10 பேராவது இருப்பாங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது அந்த கட்சியில். அப்போது அவங்களுக்கு வந்து எங்கள் தலைவர் தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறது குவைட் நேச்சுரல். ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குது அப்படின்றத யோசிக்கணும். அதில் தனி கொடுத்தனம் போகிறேன் அப்படின்னு சொல்லலாம், போன பிறகு படுற அவஸ்தை என்னன்னு படத்தை பார்த்தாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதெல்லாம் இன்றைக்கி தேதியில் அது சரிப்பட்டு வராது. ஓகே, இந்த ஒரு சொத்து குவிச்சிட்டாரு, ஒரு 4 ஏக்கர் வாங்கியிருக்காரு, இவ்வளோ லட்சங்கள் கோடிகள், அதற்கும் ஒரு பதில் தெரிவித்தார். அது ஏன் இப்போது எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ அவங்கள பார்த்து கேட்காம இவரே டார்கெட் பண்ணுறாங்க? அவரே சொல்கிறாரு, நானே ஒரு எம்எல்ஏ இல்லை, ஒரு கவுன்சிலர் கூட நான் இல்லை, என்னையே இதை கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் என்னுடைய கேள்வி. இது வந்து திமுகவில் எழுப்பலை இந்த பிரச்சனையை, காங்கிரஸில் அவங்க யாரும் எழுப்பலை, கட்சிக்கு ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு இருக்கவங்க தான் எழுப்பிட்டு இருக்காங்க. எதுக்காக? இவங்க என்ன பண்ணணும், திமுகவை எதிர்த்து அந்த மந்திரி அதை பண்ணார், இந்த எம்எல்ஏ இதை பண்ணார், இதைத்தானே ஏற்கனவே சொத்து குழிப்பு வழக்கு, அது ஏற்கப்பட்ட கேஸு, அது பெண்டிங்கே போகிறது வருது அப்படின்றது நிறைய இருக்குது. அதை பற்றிலாம் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே அந்த கேஸை என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. அப்படி இருக்கச்ச உங்கள் கட்சி யார், உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒருத்தரை பற்றியே நீங்கள் தாக்கி நிற்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்கள் உள்நோக்கம் என்ன நான் கேட்பனா மாட்டேனா? இன்னைக்கு வந்து தேர்தல் வரப்போது, குறைந்த காலம்தான் இருக்கின்றது, 1 வருஷம் கூட இல்லை. அப்படி இருக்கச்ச நீங்கள் ஆளுங்கட்சி அவங்கள வந்து தாக்காம கூட்டணி கட்சியில் இருக்கவங்களே தாக்கி நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் எதுக்காக நீங்கள் வேலை பார்க்குறீங்க? உங்கள் அரசியல் நோக்கம் என்ன அப்படின்ற கேள்வி வருதுல்ல. இதை அதிமுக பாஜகவில் இருக்கவங்க புரிஞ்சுக்கணும். நாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, ஏப்பா எந்த பக்கம் போய் விளையாடணும், நீ என்னன்னா இந்த பக்கம் வந்து விளையாடி நிற்கிற, இதெல்லாம் எதுக்கு? அப்படியே வந்து இவரை உனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் அவங்க கட்சியில் அவங்க முடிவு எடுத்துக்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்க பேசட்டும், கூட்டணி கட்சி எதுக்கு இது பேசணும் அப்படின்னு கேட்கணும். அதிமுக தான் இதுக்கு கிளப்புறாங்க. அதிமுக ஆதரவாளர்கள்னு சில பேர், பாஜக ஆதரவாளர்கள்னு சில பேர், இவங்க தான். திமுகவில் கிடையாது, அது நல்லாவே தெரியும். அப்போது என்ன பண்ணணும், இப்போ பாஜகன்னு எடுத்திங்கன்னா, இப்போ உனக்கு என்ன இந்த வேலை இல்லை, இதான் ரொம்ப முக்கியமா, எங்கே போயிட்டு கொம்பு சுற்ற வேண்டியது இங்கே உட்காந்து கொம்பு சுற்றி நிற்கிற அப்படின்னு அவங்க கேட்கணும். ஆனால் கேட்குற மாதிரி தெரியலையே, அதுதான் எனக்கு சந்தேகம் வருது. அண்ணாமலை பேர் அவதூறு இது மாதிரி பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து இது எங்களை பாதித்தாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, அண்ணாமலைக்கு பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்களோ, அதனால தான் சைலண்டாக இருக்காங்களோ? சந்தேகம் நிறைய வரும்ல. சடலத்துடன் பிறந்தது சந்தேகம். என்ன பேர் வந்துடும் அவருக்கு? இப்போ ஜெயிச்சா அவரால் ஜெயிச்சா அப்படின்னு வந்துருமா? நாங்கள் ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல, அவரால் ஜெயிச்சோன்னு வரக்கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கும்னு எனக்கு டவுட்டாக இருக்குதுமா. இப்போது திடீர்னு எதிர்கட்சி ஸ்பேஸில் அரசியல் களம் சூடு பிடித்திருக்கின்றது, அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? காரணம் என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் முன்ன மாதிரி அதை விட வேகத்தோடு இப்போ செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். ஆளுங்கட்சியை எதிர்த்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காரு, கட்சி சம்மந்தமாக, அதுக்கப்புறம் வருகின்ற தேர்தல் சம்மந்தமாக, இந்த மாதிரி நிறைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு அப்படின்னு ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். புரியுதா இல்லையா? முன்ன விட ஆக்டிவாக இருக்கார். ஆமாம், இது வந்து அதுதான் அண்ணாமலை 2.0 அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து திராவிட மாடல் 2.0க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, இவங்க அண்ணாமலை 2.1 இவர் ரெடி பண்ணிட்டு இருக்கார். அப்படி ஒருத்தர் இருக்கும்பொழுது அவரை யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது இவங்களுடைய கடமை இல்லையா? ஒருத்தர் அடித்து ஆடுறார் அப்படின்னா, வா நம்ம டீம் தானேப்பா, அவரை முதல்ல வந்து 1வது 2வது அந்த இடத்துல இறக்குப்பா, அப்போ தான்ப்பா நம்ம வந்து ஜெயிக்க முடியும். இப்படிலாம் யோசிக்கணும். இன்னைக்கு அண்ணாமலை இவ்வளோ விஷயங்களை இல்லை, நீங்கள் அடிச்சு ஆட வேணாம், இன்னொருத்தர் இருக்கார், அவர் பார்த்துப்பார், அப்படி தானே வருதுங்க. யாருமே இங்கே அடிக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போது நீங்களே சொன்னீங்க அரசியல் சூடு பிடித்திருக்கின்றது அப்படின்னு, இவர் பேசவே தானே. மற்றவங்க என்ன பண்ணாங்க? எந்த விஷயத்திலேயாவது அரசாங்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ஆணித்தரமாக இவங்க 2 பேரும் அதிமுக பாஜக தலைவர்கள் என்ன எடுத்து வச்சாங்கன்னு சொல்லுங்கள். 19 இங்கே அவ்வளோ ஊழல், அங்கே இவ்வளோ ஊழல் இப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஊழல் அப்படின்றது வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. அன்லெஸ் அப்படியே நம்ம கற்பனை கெட்டாத ஒரு விஷயமா இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து அதை ஒரு இஷ்யூவாக எடுத்துப்பாங்க. ஏன்னா 96 அவ்வளோ பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி ஜெயலலிதா அவர்களே தோற்று போகிறாங்க. 2001 மறுபடியும் அவங்களே கொண்டு வந்து ஆட்சியில் வைக்கலையா? 2011 16 அப்படின்னு மறுபடியும் அவங்களே ஆட்சியில் வைக்கலையா? அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. அப்போ நீங்கள் ஆணித்தரமாக செயல்பட வேண்டும் இன்னென்ன விஷயங்கள்லாம் அப்படின்னு. இப்போ இந்த துப்புரவு தொழிலாளர் விஷயத்தில் அதிமுக என்ன போராட்டம் நடத்தினாங்க சொல்லுங்கள்? இதே திமுக எதிர்கட்சியாக இருந்திருந்தால் என்ன அளவுக்கு அவங்க பண்ணியிருப்பாங்க? ஏங்க பழசு தானேங்க, 4 வருஷம் தானேங்க ஆயிருக்குது.
அந்த பேப்பரை பார்த்தாது அவங்கள பார்த்து கற்றுக்க வேணாமா? நாங்கள் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது பாருங்க, எடப்பாடி அவர்கள் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதுவும் அந்த கொரோனா டைமில் நல்லா செயல்பட்டார், நான் இல்லைன்னு சொல்லலை. அதை கம்யூனிகேட் பண்ண தெரியல. அந்த நேரத்தில் வந்து இவர் அரசியல் பண்ணாமல் ஆட்சி மட்டும் பண்ணிட்டு இருந்ததுனால திமுக சரியாக அரசியல் பண்ணாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதை இவங்களே ஒரு பிரச்சனையாக்கினாங்க. இந்த சேலம் சென்னை பிரச்சனையாகட்டும், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மது விலக்கு அப்படின்னு போர்டெல்லாம் வச்சுட்டு நடத்துறதாகட்டும். சீமான் அண்ணன் தான் சொல்றாரு, என்னால தான் ஸ்டாப் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. எது அந்த சேலம் ஹைவே அதெல்லாம் எப்போ ஸ்டாப் ஆச்சா? அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. எப்போ பரந்தூரையும் நிறுத்த வேண்டியது தானே? எல்லாத்தையும் அது என்னால தான் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. ஒன்றும் வேணாம், பஸ் ஓட வேண்டாம், ஃப்ளைட் ஓட வேண்டாம், மெட்ரோ ஓட வேண்டாம், ஒன்றும் வேணாம், நிறுத்திடுங்க. எல்லாத்தையும் நிறுத்திடுங்க. எல்லாரும் ஆடு மாடு மேய்ச்சின்னே இருப்போம். இப்படி மவுண்ட் ரோட்டில் போயிட்டு ஆடு மாடு மேய்க்கலாமா? இன்றைக்கி கிராமங்கள்லேயே வந்து விளைச்சல் நிலம் இல்லைங்க, மேய்ச்சல் நிலம் இல்லைங்க. அதனால தானே வந்து இந்த ஆடு மாடு பராமரிப்பு அப்படின்றது காஸ்ட்லியாக போயின்னு இருக்குது. காசு கொடுத்து தீவனம் வாங்க வேண்டியதாகுது. முன்னாடிலாம் வந்து மேய்ச்சல் நிலம்னு நிறைய இருக்கும், அதில் புல் முளைச்சிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் அப்படியே போவோம், புத்தகத்தை எடுத்துக்கின்னு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையில் அதை மாட்டை அப்படியே ஒரு முளைக்குச்சியில் கட்டி வச்சுட்டு புத்தகத்தை படிச்சுட்டு அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கோம். நாங்கள் பாட்டுக்கு வருவோம். நீ எங்கே இருக்குது இடம்? எல்லாத்தையும் நிறுத்திருந்தாங்கன்னா அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டார்கள். சொல்லப்போனால் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது கூட நீங்கள் என்னதான் குற்றச்சாட்டு சொன்னாலும் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஏராளமான விஷயங்களை என்னென்னோ பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்க, ஒவ்வொரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதை எஃபெக்டிவாக உடைக்கிறதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணாமல் உங்கள் கூட்டணியில் இருக்க ஆளையே வந்து இது மாதிரி குத்திட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வழியா நிரஞ்சன்? எந்த எதிர்கட்சி ஸ்ட்ராங்காக பேசல, அதுதான் பாயிண்ட். பண்ணணுங்க, அதுதானங்க எதிர்கட்சி. மக்கள் வந்து இப்போ சொல்கிறாங்க ஜனநாயகத்தில் வந்து ஒரு வலிமையான எதிர்கட்சி வேணும் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, எதுக்கு? நீங்கள் இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறதுக்கு, மக்கள் பிரச்சனைகளில் குரல் கொடுக்கறதுக்கு. நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் வந்து பரந்தூருக்கு ஆதரவாக குரல் கொடுத்துன்னுக்கிறாரு. அதிமுக என்ன பண்ணாங்க எனக்கு சொல்லுங்கள். இது வேணுங்கிறாங்களா வானான்றாங்களா? சேலம் சென்னை 8 வழி பாதை அதிமுக வேணும்னு சொன்னாங்க. திமுக அதெல்லாம் இல்லை, இது விவசாயிகளுக்கு இது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க வேணும்னு சொல்கிறாங்க. அவங்க நிலைப்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த பரந்தூர் விஷயத்தில் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? ரொம்ப இராணுவ ரகசியம் மாதிரி வச்சுருக்காங்களோ? ஒன்று ஆதரிங்க, இல்லை எதிர்த்துட்டு போங்க, இல்லை அட்லீஸ்ட் இது பாருங்க இது மாதிரி வளர்ச்சி தேவைதான், ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த காம்பன்சேஷன் உரிய முறையில் வழங்கப்பட வேண்டும். அதை பணம் கொஞ்சம். இப்போ ரீசன் நடந்த தூய்மை பணியாளர்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னே தெரியலையே, என்ன அறிக்கை என்ன போராட்டம் அப்படிங்கிறதே தெரியலையே அதிமுக. இதுதான் நான் சொன்னேன், இவங்க ஜெயிக்கிறதுக்கு ஆடுறாங்களா இல்லை வந்து ரைட்டு ஏதோ நம்மளும் ஆடிட்டு போவோம்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. சார் ஒரு வார்த்தை எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு, நாங்கள் ஆட்சிக்கு வரதை விட நான் கட்சியை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும், அதுதான் என்னோட தன்மானம் மிக்க இது ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. இதோடைய மீனிங் உங்களுக்கு புரியும்? அதைத்தான் நான் சொன்னேன். இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்காக விளையாடுறாங்களா இல்லை ஏதோ நாமளும் வந்தோம் அப்படின்னு விளையாடுறாங்களான்னு தெரியல. அதான் அவரே வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு, ஜெயிக்காட்டி பரவாயில்ல, கட்சி என் தலைமையில் இருக்கணும், நான் பார்த்துக்கணும். கட்சியை மட்டும் வச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? 26ல் அதிமுக ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதிமுகவில் இவரால் வந்து காப்பாற்ற முடியாதுங்க. அது வந்து நிச்சயம். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இது சில பேருக்கு வந்து என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கூட தோணும். அது ஒரு சில பேருக்கு வந்து என்னத்துக்குங்க இதெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, ஏதோ சேர்த்து வச்சதோட புண்ணியம் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. அந்த சேர்த்து வச்ச புண்ணியத்தோட நம்ம அப்படியே செட்டில் ஆயிடுவோம். என்னப்பா அப்படியே ஒரு அரசியல் எல்லாம் சகஜமப்பா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த எதிர்கட்சியில் சேர்ந்தவங்களுக்கும் சில பேர் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, அப்படியே நம்ம பழப்ப ஓட்டுவோமா? இல்லாட்டாலும் அந்த சேர்த்து வச்ச புண்ணியம் நம்மளை காப்பாற்றும். 8 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுருப்பாங்க அப்படின்ற மென்டாலிட்டியில் ஒரு சில பேர் இருக்காங்க. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? அதுக்கேற்ற மாதிரி தானே இவங்களுடைய அரசியலும் இன்னைக்கு இருக்குது. ஆளுங்கட்சியை ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க? எந்த விஷயத்தில் ஆளுங்கட்சியை இவங்க கார்னர் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க? இல்லை எதுவுமே பண்ண மாதிரி இல்லை. எனக்கு இப்போ ரீசெண்டாக இந்த சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு, இங்கே ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க, இங்கே ஒரு கவுண்டர் கொடுக்குறாங்க. அது ஜாலியாக கேம்ஸ் மாதிரி விளாட்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு நீங்கள் ஐசியூவில் போயிடும் அப்படிங்கிறாரு. இன்னும் எங்களையே ஐசியூவில் போக வச்சுருவீங்களா? கை நடுங்குதா? இது வந்து வசூல் ராஜா டைலாக் பாரு அப்படின்னு வரல. அவர் இப்படி வச்சார், இவர் இப்படி வச்சார், இவ்வளோதான் வித்தியாசம். இல்லை ஜாலியான கவுண்டர்ஸ் மாதிரி சினிமா பஞ்ச் டைலாக்ஸ் மாதிரி போய்கிட்டு இருக்குது. காமெடி தான் வந்து சினிமாவில் சக்ஸஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அரசியலே அந்த மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்புறம் என்ன பண்ணுறது நிரஞ்சன்? இப்போது இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் தீவிர அரசியலில் வந்திருக்கார். அவருக்கு வந்து தற்கால அரசியலை எடுத்து செல்லும் பொறுப்பாக ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் செயல்படவில்லை அப்படின்றது கிடையாது. அதிமுக சரியாக எதிர்கட்சியாக செயல்படவில்லை அப்படின்றதுனால தான் இவ்வளோ நாளாக எந்த ஒரு போராட்டமோ இல்லை எந்த ஒரு விஷயமோ இருந்தாலும் அவங்க நாங்கள் அதிமுக கூட்டணி கட்சி தலைமை கட்சி
அவங்க கருத்து கேட்டு அவங்களோட பேசிட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கி தனியாக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பாஜக மேலிடத்தில் முடிவு பண்ணிட்டாங்க, இவங்களை மட்டுமே நம்பி வேலைக்கு ஆகாது, ரைட்டு, இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கட்சி அப்படின்றதுனால அந்த ஸ்பேஸை நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் இவங்க ஆட மாட்டாங்க போல இது. இப்போ நம்ம அந்த கடைசியாக நடந்த இங்கிலாந்து மேட்ச்சில் பார்த்தோம்ல, டெய்ல் எண்டர்ஸாக டிக்ளேர் பண்ணாலும் நோ 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 நாங்கள் அடித்து ஆடுறோம் பாரு அப்படின்னு நம்ம இது பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க களத்தில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரைட்டு, நீங்கள் எப்படி வேணா பண்ணிட்டு போங்க, எங்களுடைய வேலை நாங்கள் செஞ்சிட்ருப்போம். ஏன்னா இவங்க நிற்க போகிற தொகுதிகளில் அது ஒரு வெற்றி வாய்ப்புக்கு வேணும்ல. 2 பேருமே வந்து இப்படியே பண்ணிட்டு தானே என்ன பண்ண முடியும்? அதனால் இது வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான கோர்ஸ் கரெக்ஷன், சரியான நேரத்தில் சரியாக பண்ணியிருக்காங்க. ஓகே சார், இப்போது டிஎம்கே சார்பாக சுற்றுப்பயணம் அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக மாநாடு போட்டாங்க கரூரில். விஜய் சார்பாக இப்போ போய்கிட்டு இருக்காரு, சுற்றுப்பயணம் போகிறாரு. அதிமுக பாஜக இணைந்து ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? ஒரு இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி ஏதாவது விஷயம் போகுதா? பண்ணணுங்க. இது நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். நீங்கள் வந்து கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டீங்க, அது ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்க தான் இருந்தது. இன்னி வரைக்கும் இருக்க மாதிரி தானே இருக்குது. அது காலப்போக்கில் சரியாயிரும். சரி பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், 2 கட்சி தலைவர்களும் 2 கட்சி தொண்டர்களும் இணைந்து ஏதாவது ஒரு மீட்டிங் போடுறது அப்படின்னு நடக்கும். அதுதான் கேட்குறேன். இப்போது ரெண்டு பேர் கூட்டணி இருக்காங்கன்னு மக்களுக்கு மறந்துருப்பாங்க சில பேர், அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கா சொல்லுவாங்க. தனித்தனியாக இப்போது அந்த எண்டில் ஒருத்தர் இந்த எண்டில் ஒருத்தர் ஆடுறாங்க அப்படின்னா 2 பேரும் இன் கோஆர்டினேஷன் இல்லாமல் வந்து நான் பாட்டுக்கு அடிக்கிறேன், நீ அடிச்சா நீ ஓடு, நான் ஓட மாட்டேன் அப்படின்னு அந்த பக்கம் இருந்தாருன்னா அது என்ன ஆகும், ரன் அவுட் ஆகும் இல்லையா? ஸோ 2 பேரும் அடித்து ஆட வேண்டும். மேபி இப்போவே எதுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் மீட்டிங், அது வந்து எலெக்ஷன் நெருங்குற சமயத்தில் அப்போ 2 பேரும் ஒன்றா சேரலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்களோ என்னவோ தெரியாது. ரைட்டு, ஒன் சான்ஸ் வரும்போது நீ அடி, ஏன் சான்ஸ் வரும்போது நான் அடி, அப்புறமா சேர்ந்து அடிக்கலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். கிரிக்கெட் மாதிரி அரசியல்லையும் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பட் இது ஃப்ரிக்ஷனோடு ஆரம்பித்தது அப்படின்றதுனால அந்த 2 கட்சி தொண்டர்களுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும். நீங்கள் இந்த கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸாக தானே பேசினுக்கிறாங்க. அப்போது இப்போலேருந்தே அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் கடைசியில் அது ஜெல் ஆகும். அதில் வேற அந்த அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படி கொஞ்சம் அவர் மறந்து பிடிச்சிருந்தாங்க. இப்போ அவரே வந்து இறங்கி வேலை செய்கிறாருன்னும் போது காலப்போக்கில் அது மாறிடும். ரைட்டுப்பா, நம்ம தலைவர் சொல்லிட்டாரு, நாமளும் வேலை செய்வோம் அப்படின்னு தான் வருவாங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அவங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நிறைய விஷயங்களை எடுத்து போட்டுட்ருக்காரு. குறிப்பாக இந்த உர மூட்டைகள் இறக்குறதெல்லாம் பிரச்சனை, அவங்க ஆளால் பிரச்சனை அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காரு. பாஜக ஐடிவிங்க இதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏங்க எவ்வளோ லட்டு மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. அப்போ போகிற இடத்துலலாம் நீங்கள் இதை பேசணுமா வேணாமா? விவசாயிகளுக்கு எதிரான அரசு அந்த குற்றச்சாட்டு, அது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க, அதெல்லாம் செகண்டரிங்க. எதிர்கட்சிகளுடைய வேலை அந்த பக்கத்துலேருந்து அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க போது நீங்கள் பதிலுக்கு குற்றச்சாட்டு வைக்கணுமா? இப்போ ஆளுங்கட்சி தான் இவங்கள வந்து மிதின்னு மிச்சின்னுக்கிறாங்களே தவிர எதிர்கட்சி எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. இப்போ அண்ணாமலை அந்த விஷயத்தை முதல்ல கையில் எடுத்துட்டார் அப்படின்றதுக்காக எல்லாம் சும்மா இருப்பீங்களா? அப்புறம் எதுக்கு நீங்கள் ஐடி விங்குன்னு வச்சுன்னுக்கிறீங்க? எதுக்கு நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறீங்க? ஆளுங்கட்சி எதுவுமே கேள்வி கேட்காம உங்கள் கட்சியில் இருக்கிறவரையே குத்தின்னு இருந்தீங்கன்னா அப்புறம் சரி விடுங்க. ஓகே, இப்போது ரீசெண்டாக கரூரில் நடந்த முப்பெரும் விழா, திமுகவுடைய முப்பெரும் விழா, அதனுடைய ஒட்டுமொத்த பார்வை என்ன சார் நடந்துச்சு? மலையில எல்லாம் தொண்டர்கள் நின்றுட்டு இருந்தாங்க, சில சேர் எல்லாமே காலியாக இருந்துச்சு, சேர்களின் மாநாடு அப்படின்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுடைய வியூ என்ன சார்? இது பாருங்க, இது வந்து எந்த கட்சி மாநாடு நடத்தினாலும் டகால உடனே ஒரு ஃபோட்டோ வந்துடும், காலி சேர் அப்படின்னு. அது வெரி சிம்பிள் நிரஞ்சன். இப்போ நீங்கள் கூட என்ன பண்ணுங்க, சாயங்காலம் 5 மணிக்கு மாநாடு அப்படின்னா அப்படி 1 மணிலேருந்து சேர் போட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் போயிட்டு 1 மணிக்கு நல்ல மொட்டை வெயிலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, அதுதான் இப்போ நிறைய அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்காமல் அது ஈவினிங் மாதிரி ஒரு எஃபெக்டை போட்டு அது காலி சேர்கள் மாநாடு அப்படின்னு போட்டுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அந்த கூட்டம் கூட்டுறது, கூட்டம் கூட்டலை அப்படின்றத வச்செல்லாம் வந்து நீங்கள் ஆதரவு இருக்கா இல்லையா அப்படின்லாம் சொல்ல முடியாது. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி இப்போதைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி நிஜமாகவே காலியாக இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால் மேபி மழை ஒரு காரணமாக இருக்கலாம், அதனால் வரவங்க தாமதப்பட்டிருக்கலாம். இது மாதிரி எத்தனையோ காரணங்கள் இருக்குது. இங்கே வந்து கூட்டம் வரலை அப்படின்றதுனாலே அவ்வளோதான், திமுக முடிந்து விட்டது, அடுத்தது நாங்கள் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அரசியல் அரிச்சுகுடி கூட நீங்கள் பாஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, மாநாடு குறிப்பிட்டத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து சில பிரபலமான நபர்கள், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த 1 லட்சம் ஷேர் போட்டாங்க, 1.5 லட்சம் பேர் வெளில இருந்தாங்க, ஒரே ஸ்கிரிப்ட். எஸ், அதை பற்றி தான் சொல்ல வரேன். அதில் இப்போ சமீபத்தில் பார்த்தேன், ஒரே ஸ்கிரிப்டை ஒரு 10-15 நபர்கள் வந்து பேசுகிறாங்க, ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் பேசுகிறாங்க. இதை பற்றி
ஏங்க அந்த மூவி ரிவ்யூ மாதிரி இப்போ பொலிட்டிக்கல் ரிவ்யூ மாதிரி வந்துருச்சு. இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? விடுங்க, தேவையில்லை. இப்போது ஒருத்தரே வந்து எல்லாரையும் ஃபாலோ பண்ணுவாங்களா? உங்களை ஒருத்தர் ஃபாலோ பண்ணலாம், அது அவரை ஒருத்தர் ஃபாலோ பண்ணலாம். அப்போ ஒவ்வொரு ஃபாலோ இருக்கும். அவனை உங்களை ஃபாலோ பண்ணுறான், அவனை ஃபாலோ பண்ண போகிறான்னா இல்லை. அப்போ அதெல்லாம் தெரியாது. இல்லை, இந்த வேலை இல்லாத சில பேர் தான் ஒரே ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதான் இந்த சினிமா அரசியல் ரெண்டுத்துக்கும் இருக்கின்ற வித்தியாசம்ன்றது மங்கி போய்விட்டது. சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வரும்போது இந்த மாதிரி அப்படியே பெய்டு ப்ரொமோஷன்லாம் வேற சொல்கிறாங்க, அப்படியே ஏற்றி விடுறது. சினிமா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இது இத்தனை கோடி வசூல் பண்ணோம் அப்படின்லாம் வேற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சினிமா ரிலீஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து வேற லெவல், அது லெவல், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. 6 மாதம் கழிச்சு பார்த்தா அந்த சினிமாவில் வந்து எங்களுக்கு லாஸு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. எத்தனையோ வருஷம் கழிச்சு அன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின படம் அப்படின்னு நினச்சிருந்தோம், அந்த படமே அதில் எங்களுக்கு லாஸுங்க அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு போகிறாங்க. என்னங்க அது, எது லாஸு எது ப்ராஃபிட்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போது இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு சீன் கிரியேட் பண்ணுறதுனால அது வந்து மக்கள் மனசில், அந்த ஓட்டு போடுற காமன் மேன் அவங்க மனசில் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க உண்மை கிடையாது நிரஞ்சன். இல்லை, எனக்கு என்னன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் ஏன் இப்போ டார்கெட் பண்ணுறாங்க, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த இளைஞர்களை வந்து கவரணும், பிடிக்கணும் அப்படிங்கிறக்காக இளைஞர்கள் ஓட்டு அப்படின்றது ஒரு காரணம். ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்கெல்லாம் இன்ஸ்டாகிராமில் தான் இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கவங்கெல்லாம் பூமர்ஸ், ட்விட்டரில் இருக்கவங்க அதை விட கொஞ்சம் ஒரு 40 மிடில் ஏஜ். ஆமாம், அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் இருக்கவங்கலாம் வந்து அதை 18 யூத்து அப்படின்னு. ஆனால் அந்த இன்ஸ்டாகிராம்லேயே வந்து பூமர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குது, அது வேறு விஷயம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இன்றைக்கி வந்து இப்போது நான் வந்து ஒரு கருத்தை பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த கருத்துக்கு ஆதரவாக இருப்பவர்கள், அந்த கருத்தை ஏற்றுக்கிறவங்க அவங்க மட்டும்தான் என் வீடியோவை பார்ப்பாங்க. அதர் சைடில் இருக்கவங்க பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி மாற்று கருத்து ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவங்க சப்போர்ட்டர்ஸ் தான் அதை பார்ப்பாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதில் வந்து இந்த பூஸ்ட் பண்ணுறது அப்படின்ற சில டெக்னிக்கல்லாகவும் இருக்குது. ஒரு சில வீடியோவில் நான் பார்த்தேன். அது வீடியோவில் ஒருத்தர் ஒன்று பேசியிருக்காரு, அமெரிக்காவிலேருந்து யாரோ ஒருத்தவங்க சம்மந்தம் இல்லாமல் ஒரு கருத்து போட்டுக்கிறாங்க. இதுக்கும் அதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு நம்ம எடிட்டர் தம்பியை கேட்டால், சார் அதெல்லாம் வந்து பூஸ்டிங் சார், நீங்கள் இவ்வளோ கட்டினீங்கன்னா அதுக்கு வந்து கமெண்ட்டு, ஷேரு, லைக்கு அப்படின்றதெல்லாம் இருக்கும் சார், அதை வச்சு தான் சார் இப்படி எல்லாமா நடக்குது. இது மாதிரி ஒன்று இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ அங்கே இருக்கிற காமன் மேன் அவனுக்கு வந்து கண் எதிர்க்க என்ன தெரியுதோ அதுதான். ஒருவேளை கூட்டமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் அப்படின்றாங்க, அப்புறம் ஏஐ வீடியோன்றாங்க, அதில் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு காமிச்சிட்டா இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க மட்டும்தான் அதை நம்புவாங்க, ட்விட்டரில் இருக்கவங்க நம்புவாங்க, அது கூட நம்பணும்னு நினைக்கிறவங்க தான். இன்னைக்கு யாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு விஷயம் பேசுறாருன்னா அது உண்மையா பொய்யான்றதை பற்றி பெருசாக கவலைப்படுறது கிடையாது. அது எனக்கு கேட்கறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குதா, என்னோட தலைவரை வந்து இது சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கா, அப்போ நான் கண்ண மூடின்னு நம்புவேன். அவங்க ஆதரவாளர்கள் மட்டும், அவ்வளோதான். என் தலைவர் வந்து நான் கைது போட்டால் அங்கே சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு சொன்னால் அதை கண்ணு மூடி நம்புறதுக்கு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, என்னங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்க, அப்படிதான்யா உங்களால் ரொம்ப யோகியமா, இப்படி தான் கேட்பான். எங்கால் சொல்லிட்டாரு, அவ்வளோதான். இப்போ சினிமா எடுத்துக்கங்க, நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க அரசியல் தலைவர்களை ஏன் இப்படி கண்ணை மூடி நம்புறாங்க அப்படின்னு. அப்பா இந்த சினிமா நல்லா இல்லையா, லாஜிக்கே இல்லை, இந்த இடத்துல இப்படி கேட்குறாரு, அந்த இடத்துல இப்படி கேட்குறாரு இப்படின்னு சொன்னால் ரசிகனா பாரு, நீ இதெல்லாம் பார்க்குற. அப்போது சினிமா ரசிகனே வந்து ஏன் இப்போ தலைவர் தானே சொல்லிட்டுருக்காங்க, அது மாதிரி என் தலைவன் நஷ்டம் அதை அப்படியே நீ கண்ணை மூடின்னு கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்போ அரசியல் தொண்டர்கள் ஃபாலோவர்ஸ் நம்ம கேட்க மாட்டாங்களா? அதனால் இது எக்கோ சேம்பர். உங்களுடைய ஆதரவாளர்கள் மட்டும்தான் இது மாதிரி 1 லட்சம் ஷேர் 1.5 லட்சம் வெளில இருந்தா அப்படின்னா கண்ண மூடி நம்புவாங்க. காமன் மேன் அவன் கண்ணு எதிர்க்க பார்க்கறத தான் நம்புவான். இது வந்து மேபி அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் நீங்க சொல்ற மாதிரி எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியாது, அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர மக்கள் மத்தியில வாக்குகளா கன்வெர்ட் பண்றதுல இதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நிறைஞ்சேன். ஓகே, ஒரு இறுதி ஒரு கேள்வி சார். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு சுற்றுப்பயணம், ரசிகர்கள் தொண்டர்களுடைய கூட்டம் எல்லாமே நம்ம பார்த்தோம். இன்னைக்கு சனிக்கிழமையா? சரி சரி சரி. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதில் என்ன கருத்து சொல்றது இருக்குது? அது ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்க, அது நிஜமா பொய்யான்னு கூட தெரியல. அந்த உயர் அழுத்த மின்சாரத்தை நிறுத்த வேண்டும் அப்படின்னு. என்னங்க இது, இவங்க மீட்டிங் போட்டால் அங்கே கரண்ட்டே இருக்கும். நாளைக்கு மைக் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட சொல்லலாம்ல கரண்ட் இல்லைன்னு. அப்படி ஒரு டெக்னிக்காக இருக்கு. போன டைம் ஆனதுக்கும் கரண்ட் கட்டுன்னு சொன்னாங்க அந்த ஏரியாலலாம். அப்போ இந்த தடவை இவங்களாவே கரண்ட்டை கட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்களா? ஏன்னா செய்தி சிலது பார்த்தேன், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எந்த உயர் அழுத்த மின்சாரத்தை நிறுத்த வேண்டும் அப்படின்னு. எதுக்காக? இது என்னென்னோ காரணம் சொல்கிறாங்க. ஏங்க மற்ற கட்சிகள்லாம் வந்து ஊர்வலம் நடத்தலையா? இதில் சில பேர் வந்து அது ஏதோ பழைய அறிக்கை என்னவோ சொல்லினுக்கிறாங்க. ஏன்னா இப்போல்லாம்
அந்த செய்தி நிறுவனங்கள் கொடுக்குற செய்தியே நம்மளால் நம்ப முடியலைங்க. என்ன பண்ண போகிறாரு? சனிக்கிழமை என்ன புரட்டாசி சனிக்கிழமையா? ஆமாம். மீட்டிங் போடுறாங்க. மற்ற நாளில் போட மாட்டார். கேட்டால் ஆமாம் கரெக்டு, அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ரசிகர்கள், நான் ஒன்றும் ரசிகர்கள் தான் சொல்வேன், பழப்ப விட்டு வரணும்ல. மேபி சனிக்கிழமை, ஆனால் சனிக்கிழமை எல்லாருக்கும் லீவு இருக்காதுங்க. சண்டே தான் லீவு இருக்கும். அதனால் சண்டே வச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சினிமா ஷூட்டிங்கில் சண்டே வைக்க மாட்டாங்க. அதனால தான் சண்டே இல்லை போல இருக்குது, சாட்டர்டேவோட முடிச்சுக்கிறாங்க. இதுக்கு மேலே நான் வேறு என்ன கருத்து சொல்லுது நிரஞ்சன்? நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.